வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கை மற்றும் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்குமான வானிலை ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ வானிலை ஆய்வறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு 2025 அக்டோபர் 16 வியாழக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. குமரி கடல்ல நீடித்துக் கொண்டிருக்கிறது காற்று சுழற்சி. காற்று சுழற்சி என்றாலே அது வளிமண்டலத்தோடு தொடர்புடையதுதான். தாழ்வு நிலை என்றால் வளிமண்டலம் பிளஸ் கடல். புரியுதுங்களா? காற்று சுழற்சி என்பது சற்று உயரே இருக்கும், தரையில பெருசா காற்றை கொடுக்காது. காற்று சுழற்சி இறங்க 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 தான் அதோட லெவல் இறங்க இறங்க தான். இப்போ இருக்கிற காற்று சுழற்சி பார்த்தீங்கன்னா 800 மீட்டருக்கு உயரம் தான், கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டருக்கு உயரம் தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க இறங்க தான் கடல் மட்டத்தை தொட்டுக்கொண்டு கடல் மேற்பரப்பை தொட்டுக்கொண்டு வரும். அப்போதான் தரையிலையும் படும், நமக்கும் உணர முடியும். இருந்தாலும் தரையில் அப்பப்போ லேசாக ஒரு காற்று வீசும். அந்த காற்று எப்படின்னா வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிடும் பொழுது ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு அழுத்தம் அதிகமான பகுதியிலிருந்து ஒரு காற்று வரும். அது தரையில் வீசக்கூடிய காற்று. அது வலுவாக இருக்காது, அப்பப்போ இருக்கும், கொஞ்ச நேரம் இருக்கும், டக்கு நிற்கும், அந்த மாதிரி. ஆகவே மழை பெய்யும் பொழுது வீசக்கூடிய காற்று வேற. அது வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு மழையாக மேலெழுந்து இறங்கிய காற்று ஓடோடி நிரப்ப வரும். அது வேகமாக வரக்கூடிய காற்று, அது வேற. சரி, கடல்ல இப்போ என்ன நிலைமை? குமரி கடல்ல நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி படிப்படியாக 3/4 கிலோமீட்டர்லேருந்து அப்படியே 500 மீட்டர், 1/2 கிலோமீட்டருக்கு இறங்கும். அப்புறம் படிப்படியாக 250 மீட்டர், 1/4 கிலோமீட்டருக்கு இறங்கும். அப்புறம் கடல் மட்டத்தை தொற்றும். தொட்டாதான் உங்களுக்கு குமரி கடல்லையும் அரபிக்கடலையும் முதல்ல அச்சுறுத்தல். தொட்டால் தான் அச்சுறுத்தல். புரியுதுங்களா? தொட்டால் அச்சுறுத்தல். அது எப்போ? 18ஆம் தேதி. இன்னைக்கு தேதி 16. சனிக்கிழமையிலிருந்து அரபிக்கடலுக்கு அச்சுறுத்தும் காற்று. சனிக்கிழமையிலிருந்து, அதாவது 18, 19, 20 தீபாவளிக்கு முதல் நாள் தீபாவளி நாள். அடுத்த நாள்லாம் ஏமன் நோக்கி பயணிக்கும். அரபிக்கடலில் அச்சுறுத்தும் காற்று இருக்கும். முதல்ல எப்போ காற்று அரபிக்கடலுக்கு அச்சுறுத்தல்? குமரி கடல்லையும் அரபிக்கடலையும் தான் முதல்ல அச்சுறுத்தல் காற்று இருக்கும். அரபிக்கடல், குமரி கடல் முதல்ல அச்சுறுத்தல் காற்று இருக்கும். 18ஆம் தேதி மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல், ஒட்டுமொத்த அரபிக்கடல்ல, குறிப்பாக கேரள கர்நாடக கரையோரம். சரி, இன்னைக்கு ஒரு இடத்துல காற்று இருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர கரையோரத்தில். ஆந்திர கரையோரத்தில் காற்று இருக்கு. ஏன் அந்த ஆந்திர கரையோர காற்றுன்னு பார்த்தீங்கன்னா உயர் அழுத்தம் இருக்கு வட இந்தியாவில். அப்போ உயர் அழுத்தம் என்பது மேலிருந்து கீழ் நோக்கி அழுத்தப்படும் காற்று. அழுத்தப்படும் காற்று குடைபோல் இறங்கி எங்க இறங்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்க கடலோரம், ஒடிசா கடலோரம், ஆந்திர பிரதேச கடலோரம், அப்புறம் ஆந்திர பிரதேசோட தெற்கு பகுதி. இப்படியே இறங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த காற்று அப்படியே நிகழ்வு நோக்கி பயணிக்கும். அதனால ஒட்டுமொத்த ஆந்திர ஒடிசா கடலோரத்தில் கொஞ்சம் வலுவான காற்று இருக்கு. குறிப்பாக கோதாவரி மாவட்ட கரையிலையும் தெற்கு ஆந்திர கரையிலையும் கொஞ்சம் வலுவா இருக்கு. அது குளிர்காற்று. அது அப்படியே கர்நாடகா வழியாக அப்படியே காற்று சுழற்சிக்கு கேரளாவோட வடக்கு பகுதி வழியாக பயணிக்கிறது. கர்நாடகா கேரளா வழியாக அரபிக்கடலை போய் இறங்கி அப்படியே லட்சத்தீவு போய் கன்னியாகுமரிக்கு சுற்றிட்டு வருது. அது உயரடுத்த காற்று, குளிர்காற்று. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றும் தற்பொழுது கொண்டிருக்கு. அது எப்போ பிக்கப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கீழடுக்கில் வரக்கூடிய 18ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி தீவிரமடையும் பொழுது தீவிரமடையும். சரி, 19ஆம் தேதி அரபிக்கடல் ஓர ஒட்டுமொத்த கேரளா லட்சத்தீவு பகுதிக்கும் கர்நாடக கடற்கரையோர பகுதிகளுக்கும் காற்றோட வேகம் கூடும். சரி சார், அப்போ வங்கக்கடலில் மீன் பிடிக்கலாமா? நோ, எந்த பிரச்சனையும் இல்லை. வங்கக்கடலுக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது. வங்கக்கடலுக்கு எப்போ அச்சுறுத்தல்னா இந்த தீபாவளி முடிஞ்சு 22ஆம் தேதி 23ஆம் தேதி வாக்கில் தெற்கு அந்தமான் பகுதிக்கு சுமத்ரா தீவை ஒட்டி வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சி வரக்கூடிய 23ஆம் தேதி 24ஆம் தேதி வாக்கில் காற்று அச்சுறுத்தலை கொடுக்கும். அப்போதான் பிரச்சனை. ஆக வங்கக்கடலுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ குமரி கடல்லேருந்து அரபிக்கடல் போகக்கூடிய சிஸ்டம் அரபிக்கடலில் கேரள கடலோரத்தில் காற்றை கொஞ்சம் கூட்டும்.
கர்நாடக கரையோரமும் பிறகு கோவா கரையோரமும் கூட்டும், பிறகு ஒட்டுமொத்த அரபிக்கடல் வரையும் காற்று கூடிடும். 20ஆம் தேதிக்கு மேலே தீபாவளி நாளிலிருந்து அரபிக்கடலோரம் அரபிக்கடலில் மீன்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்படும். குமரிக்கடலோட மேற்கு பகுதியும் அரபிக்கடலை ஒட்டிய பகுதி குமரிக்கடலோட மேற்கு பகுதிக்கும் தடை விதிக்கப்படும். தீபாவளி அன்று அரபிக்கடலிலே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி பகுதியாகி தீவிர பகுதியாகி மண்டலமாகி ஆழ்ந்த மண்டலமாகி மீண்டும் செயலிழந்து தாழ்வு பகுதியாகி ஓமன் நோக்கி நகர்ந்து ஓமனுக்கு போய் மழைப்பொழிவை கொடுக்கும். இருந்தாலும் கரை கடக்கும் வரை அது தீவிர தாழ்வு பகுதியாக இருந்து தாழ்வு பகுதியாக செயலிழந்து ஓமன் ஏமனுக்கு மழைப்பொழிவை கொடுக்க போகுது வரக்கூடிய 23, 24ஆம் தேதி. இப்போ எதுக்கு இது சொல்றேன்னா, இந்த காற்று அரபிக்கடலிலே 18லிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் அச்சுறுத்தலை கொடுக்கும். அப்போ அரபிக்கடல் மீனவர்களுக்கு வரக்கூடிய, அதாவது வங்கக்கடலில் இப்போ மழைக்காலம் தொடங்க போகிறதுனால நிறைய மீனவர்கள் அரபிக்கடல் போயிருவீங்க, கேரளாவில் தங்கி இருந்து மீன்பிடிப்பீங்க. அவர்களுக்கு இந்த அச்சுறுத்தல் எச்சரிக்கை எல்லாமே ஓகேயா, ரைட். அடுத்தது தமிழ்நாட்டுக்கு எப்போ சார் காற்று அச்சுறுத்தல் இருக்கு, எப்படி சார்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதிக்கு மேலே அரபிக்கடலில் நிகழ்வு உருவாகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கு காற்றை ஈர்க்க தொடங்கும். அப்போ 22ஆம் தேதி தீபாவளிக்கு பிறகு தமிழ்நாட்டின் கரையில் கிழக்கு காற்று வர தொடங்கும், வலுவாக வர தொடங்கும். அந்த கிழக்கு காற்று கரையை கொண்டு வந்து தள்ளும், அவ்வளோதான். 20ஆம் தேதியிலேருந்து கிழக்கு காற்று வலுவாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே கிழக்கு காற்று இருக்கும், இருந்தாலும் அவ்வளோ வலு இருக்காது, சவால் இருக்காது. 21ஆம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று வலுவாக இருக்கும். 22ஆம் தேதி தாழ்வு பகுதி தாழ்வு நிலை என்று உருவாகிவிடும். 23, 24 மண்டலம் உருவாகிடும். 25 மந்தா புயலாயிடும். அதனால அது 25, 26 தேதிகளில் தீவிரமடைந்து 27, 28 தேதிகளில் தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி அப்படியே 28, 29 தேதிகளில் ஆந்திர கரையை கடக்கும். இதனால நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக வரக்கூடிய 21லிருந்து படிப்படியாக வங்கக்கடல்ல காற்றோட வேகம் எடுக்கும். 21 விட 22 தடை விதிக்கப்படக்கூடிய காற்று, 22 விட 23, 24, 25 கூடி 25 மண்டலம், 26, 27, 28 மந்தா புயல் வடகடலோரம் நெருங்கி தெற்காந்திர கடந்து தெலுங்கானா மாநிலம் வழியாக அது உள்ளே போகும். அப்பதான் காற்றோட வேகம் குறையும். அப்படி இருந்தும் அந்த காற்று ஈர்த்து கொண்டு தான் கிழக்கு காற்றை ஈர்த்து கொண்டே இருக்கும். 30ஆம் தேதி வரைக்கும் காற்று அச்சுறுத்தல் இருக்கும். நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வாய்ப்பை பயன்படுத்திங்க. இது அரபிக்கடல் போகும், அப்படியே தெலுங்கானா வழியா மகாராஷ்டிரா கோவா கடலோரம் போய் அரபிக்கடல் போகும். ஆகவே நல்ல மழைப்பிடிப்பு காத்திருக்கிறது. அடுத்தது இந்திய வானிலை ஆய்வறிக்கையை பார்ப்போம். அனைத்து மாநில வானிலை அறிக்கையை பார்க்கும் பொழுது இப்பொழுது இந்த காற்று சுழற்சி அந்த உயரழுத்த காற்றை குளிர்காற்றை ஈர்க்கிறது. வெப்பமான பகுதியில் குளிர்காற்று நுழையும் பொழுது மழைப்பொழிவை கொடுக்கும். இப்பொழுது எங்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேசத்தோட நெல்லூர்லேருந்து அப்படியே காக்கிநாடா வரைக்கும் உள்ள கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கு. நெல்லூர், ஓங்கோல், காக்கிநாடா, ஏனாம், விசாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவை அதாவது காக்கிநாடா வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கு. இந்த மழைப்பொழிவு அப்படியே படிப்படியாக உள்ளேயும் பொழிய தொடங்கும். அதே போல தமிழ்நாட்டிலே கடலூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்குது. கடலூர் மாவட்டத்தோட கடலோர பகுதிகளில் பரங்கிப்பேட்டை அதன் சுற்றுவட்டார பகுதியில் வேதாரண்யம் பகுதியில் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கு. பிறகு ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதியில் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்திலையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் கொடுத்து கொண்டிருக்கு. பிறகு படிப்படியாக நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொழிவை கொடுக்கும். சரி, நாட்டில் எங்கெங்கெல்லாம் இந்த வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கி விட்டது. தென் மாநிலங்கள்லையும் குறிப்பாக கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதியில் மட்டும் தென்மேற்கு பருவமழை வலுத்து பெய்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதியிலையும் தென்மேற்கு பருவமழை இன்று பின்வாங்கியது என்ற அறிவிப்பு வரலாம். வடகிழக்கு பருவமழை தொடங்கியது என்ற அறிவிப்பு கூட வரலாம். ஆனால் முழுமையான வடகிழக்கு பருவமழை என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே வடகடலோரம் வலுத்து பெய்தால் தான் அது வடகடலோர மாவட்டங்களுக்கான, அதாவது வடகிழக்கு பருவமழையாக இருக்கும். கடலோர மாவட்டங்களில் பலத்த மழை வடகிழக்கு காற்றிலிருந்து மேகம் வந்து பொழிந்தால் தான் அது வடகிழக்கு பருவமழையாக அமையும். அப்படிப்பட்ட மழை அது இன்று இரவோ நாளையோ தொடங்கும். கண்டிப்பாக
கண்டிப்பாக 18ஆம் தேதி 19ஆம் தேதி தொடங்கிறோம். அதுதான் வடகிழக்கு பருவமழையாக இருக்கும். இன்றைக்கு தொடங்கியது என்று அறிவிக்கப்பட்டாலும் அந்த வடகிழக்கு பருவமழை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற மாவட்டங்களையும், ஈரோடு, கரூர் போன்ற மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு கொடுக்க போகிறது. குறிப்பாக தென்கோடி மாவட்டங்கள், தென்கோடி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, தென் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கொடுக்கும். சரி, ஆக இன்றைய மழைப்பொழிவு மெல்ல மதியத்தில், மாலையில், இரவில் வலுத்த மழையாக கடலோர மாவட்டங்களுக்கும் தொடங்கும், வடபுல் மாவட்டங்களுக்கும் தொடங்கும், ஆங்காங்கே பெய்யும். அதே நேரத்தில் ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக பகுதிக்கும் இன்றைய இரவு மழைப்பொழிவு மாலை இரவிலே காத்திருக்கிறது. இன்றைய மழைப்பொழிவு கர்நாடகாவோட இந்த காற்று சுழற்சி வடக்கே நகரும் பொழுது, அதாவது பானாஜி, கோவா உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அதே போல ஹூப்ளி உள்ளிட்ட கர்நாடக பகுதிக்கும், அப்படியே பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் ஒங்கோல் வரைக்கும், விஜயவாடா வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். சரியா போனா விஜயவாடா மசூலிப்பட்டினத்திலிருந்து கோவாவிற்கு ஒரு கோடு போட்டீங்கன்னா அதற்கு தெற்கே உள்ள எல்லா பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். வட மாநிலங்களுக்கு மழை கிடையாது. இந்த பகுதிக்கு தெற்கே மட்டும்தான் மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த நிகழ்வு அரபிக்கடல் போய் தீவிரமடைந்து மேற்கு நோக்கி நகர்ந்தாலும் இந்த பகுதி வழியாக தான் கிழக்கு காற்று உள்ளே நுழையும் என்பதனால குறிப்பிட்ட இந்த பகுதியில் மழைப்பொழிவை கொடுக்கும். ஹைதராபாத் உள்ளிட்ட தெலுங்கானா பகுதிக்கு வரக்கூடிய தீபாவளி நாளில் 19ஆம் தேதி மழை பெய்ய வாய்ப்பு தெரியுது. 19ஆம் தேதி காரணம் என்னன்னா, இந்த நிகழ்வு தீபாவளி நாளில் தீவிரமடைந்து மண்டலமா மாறும் பொழுது கொஞ்சம் நல்லா காற்றை சுழன்று ஈர்க்கும் என்பதனால மும்பை உள்ளிட்ட, ஹைதராபாத் உள்ளிட்ட, கோவா உள்ளிட்ட, ரத்னகிரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழைப்பொழிவை தீபாவளி நாளிலே கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தீபாவளிக்கு முதல் நாள் ஹைதராபாத் இருக்கும், தீபாவளி நாளிலே மும்பை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அதே நேரத்தில் தீபாவளி நாளிலே, தீபாவளிக்கு அடுத்த நாளும் கிழக்கு காற்று ஈர்த்து வங்கக்கடலோரமும் உள்ளேயும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் தெற்கு கர்நாடகாவிலும் மழைப்பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும். விட்டு 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 கொடுக்கும். அரபிக்கடல் நிகழ்வு மேற்கு நோக்கி ஓமன், ஏமன் நோக்கி போய் செயலிழந்து அங்கே போய் 22, 23ஆம் தேதி மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு அடுத்த நிகழ்வு வரக்கூடிய 22, 23ஆம் தேதி வாக்கில் காற்று சுழற்சியாக உருவாகி தாழ்வு நிலையாகி பிறகு படிப்படியாக தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் பொழுது நல்ல மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். அடுத்த மழைப்பொழிவு இடைவெளி இருக்காது. அரபிக்கடல் போய் கிழக்கு காற்றை ஈர்த்து கொண்டே இருக்கும். 20ஆம் தேதி, 21ஆம் தேதி, 22, 23 கிழக்கு காற்று போயிட்டே மழைப்பொழிவை கொடுக்கும். இடையில சிஸ்டம் தீவிரமடைந்து அது 23ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். அதே நேரத்தில் அரபிக்கடல் ஒரு நிகழ்வு, வங்கக்கடல் ஒரு நிகழ்வு, இடையில ஒரு காற்று சுழற்சியும் இருந்து கொண்டு காற்றை கட்டுப்படுத்தி அனுப்பும். அதனால தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, காரைக்கால், ஆந்திர பிரதேசம், தெற்கு கர்நாடகா, தெற்கு ஆந்திர பிரதேசம், தெற்கு கர்நாடகா, தெலுங்கானோட சில பகுதிகள், ஹைதராபாத்துக்கு தெற்கே உள்ள பகுதி, தீபாவளிக்கு முந்தைய நாளில் மகாராஷ்டிராவோட மும்பை, மகாராஷ்டிராவோட கடலோரம் மற்றும் கோவா பகுதிக்கு என்ன இந்த நிகழ்வு அரபிக்கடல் போய் தீவிரமடைகிறதுனால மழைப்பொழிவு கொடுக்கும். அடுத்தது இலங்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு இலங்கையில் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த மழைப்பொழிவு என குமரிக்கடலில் இருந்து கொண்டு கிழக்கு காற்றை ஈர்க்கும் என்பதனால இலங்கையில் கனமழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு இலங்கையில் மிக கனமழைப்பொழிவு காத்திருக்கிறது. யாழ்ப்பாணம், காங்கேசரன் துறையில் உள்ளிட்ட வடகோடி பகுதி முதல் ஹம்மந்தோட்டா, காலி வரை தென்கோடி பகுதி வரைக்கும், கிழக்கே அம்பாறை, திரிகோணமலை உட்பட மேற்கே புத்தளம், கோட்டை, கொழும்பு, சில உள்ளிட்ட பகுதிகளுக்கும், உள்ளே ரத்னபுரா அனைத்து பகுதிகளுக்கும், கண்டி, அனுராதபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இன்றைக்கு வியாழக்கிழமை 16ஆம் தேதி மதியம் மாலையில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். மீண்டும் நாளை மதிய மாலையில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இனிமேல் படிப்படியாக கிழக்கு பகுதியை விட மேற்கு பகுதியில் மழைப்பொழிவு கூடும். காரணம், கிழக்கு காற்று மேற்கு பகுதியில் வந்து மழைப்பொழிவை கூட்ட செய்யும். மலைப்பகுதிகளில் கனமழை காத்திருக்கு. அதாவது அம்பாறை, திரிகோணமலை மலைப்பகுதியை திரிகோணமலையை விட கிழக்கு பகுதியை விட மேற்கு பகுதியாகிய பகுதியில் மழைப்பொழிவுக்கு பெரும்பாலும் எல்லா பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். மலைப்பகுதிகளில் கூடுதல் மழைப்பொழிவு இருக்கு. மழை இருந்து கொண்டே இருக்கும். வடகிழக்கு பருவமழை அப்படியே தொடங்கியது முதல் மழை தான். வலுவான நிகழ்வு 22, 23 தேதிகளில் உருவாகி தமிழ்நாட்டின் கரையோரத்துக்கு நெருங்கி ஆந்திர பிரதேசம் போகும்பொழுது கூட கேரளாவிற்கும் அதேபோல தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுப்பது போலவே இலங்கைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இது
ஆந்திர பிரதேசம் மற்றும் வடகடலோர தமிழ்நாட்டை நோக்கி நகரும் என்பதன மாற்றமில்லை. மழை பொழிவு இலங்கைக்கு இருந்து கொண்டே இருக்கும். பொங்கலையும் தாண்டி ஜனவரி வரை மழை இருக்கு. இலங்கைக்கு தொடர்ந்து முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மழை பொழியவில்லையே இன்னும் ஒதுக்குகிறதே என்ற கவலை வேண்டாம். நிறைய மழை, பற்றாக்குறையால் பிரச்சனை வராது. அதிக மழைதான் பிரச்சனை இருக்கிறது என்பதை நினைந்து முன்னெச்சரிக்கை மற்றும் மழைநீர் சேகரிப்பு ஏற்பாட்டுடன் இருங்கள். நன்றி.